நாளுக்கு நாள் கட்சி நிர்வாகிகளோட வியூக வகுப்பாளர்கள் அதிகமாகறாங்க. அப்போ தன் மீது நம்பிக்கை இல்லாத காரணமா இல்ல இந்த 15% 100 மாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் தானா? நீங்களே பதில் சொல்றீங்களே அருமையா. தன் மீது நம்பிக்கை இல்லாத காரணம் இல்ல, நீங்க தான் சொல்லிட்டீங்களே. முதல்ல வச்சது கேள்வி, இரண்டாவது வச்சது பதில், முடிஞ்சிச்சு. யாருமே 100 விழுக்காடு வாக்குகள் உலகத்திலே வாங்க முடியாது. உலகத்தின் மிக சிறந்த தலைவன் காரல் மார்க்ஸாலையும் முடியாது, காந்தியாலையும் முடியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை காந்தி நோட்டு கையில இருந்தாதான் விழும். சமூக நீதினு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு மாநாடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 47 நிமிஷம் 32 செகண்ட் பேசியிருக்காரு. வேணா திருப்பி போட்டு பாருங்க. நாங்கள் 234 தொகுதியிலையும் தனித்து நின்று சிங்கிள் மெஜாரிட்டியாக ஜெயிப்போம். மத்த கட்சி மாதிரி அலப்பர் உள்ள 234 200 நாங்க தான் பாக்கலையா அப்படின்னு சொல்லல. ஜானவரகேசாமி, ஆதவ் அர்ஜுன் 2 பேரோட குரு யாரு? பிகே. குருவை கூப்பிட்டு அவங்க கிட்ட சிஷியர்கள் கேட்கறதுல தவறு இல்லையே. குரு சிஷியர்கள் கரெக்டா வேலை செய்யறாங்களான்னு பார்க்க வரலையும் தவறு இல்லையே. இப்ப பிகே ஏன் வந்தாருன்றதுக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன். 2021 பிகே மாபெரும் தவறு செஞ்சுட்டதா உணர்ந்துட்டார். அவர் ஒரு கட்சிக்கு வியூக அமைப்பெல்லாம் ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டுக்கு தான் செய்த தவறை மாற்றிக்கொள்வதற்காகவும் திருத்திக் கொள்வதற்காகவும் ஒரு பிராயச்சித்தமா கூட வச்சுக்கோங்களேன். ஒரு நல்லவனை கொண்டு நாம் மீண்டும் தமிழகத்தில் அமர்த்த வேண்டும். ஒரு நல்ல தலைவனை, நேர்மையான மனிதனை கண்டறிந்து அது விஜயனாவா இருக்கும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு வியூக அமைப்பாளராக வரும். விஜய் யாதவ் அர்ஜுன்ற அந்த காம்பினேஷன் செட் ஆனதான் நம்ம பார்க்கிறோம். அதுல அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஒரு தலித்த முதலமைச்சரா மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்லவே இல்லையா? அது சொன்னது யாருன்னா அவரோட தலைவர். ஒரு தலித்தால் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தான் சொன்னார். பிசினஸ்க்காக வரவங்க அப்படித்தானே பேசுவாங்க, ஆசை வார்த்தைகளை தூண்டுவாங்க. நான் ஏற்கனவே தவறு பண்ணிட்டேன், உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை எடுத்துட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். காசு வாங்கினது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? இல்ல, பிரசாந்த் கிஷோர் காசு வாங்கினது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? 3000 கோடி நான் தரேன் பிரசாந்த் கிஷோருக்கு, எனக்கு வேலை செஞ்சிருவாரா? சொல்லுங்க. 3000 கோடி நான் தரேன். அவர் விஜய்னா 300 கோடி கொடுத்தாருங்க. நான் 3000 கோடி தரேன், எனக்கு வேலை செஞ்சிருவாரா? 10 மடங்கு அதோட ஜாஸ்தி தரேன். சரிங்க சார், நீங்க சொன்னீங்க விஜய் தான் முதல் முறையா வந்த உடனே 15% வாக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு சொன்னீங்க. நாளுக்கு நாள் கட்சி நிர்வாகிகளோட வியூக வகுப்பாளர்கள் அதிகமாகறாங்க. அப்போ தன் மீது நம்பிக்கை இல்லாத காரணமா இல்ல இந்த 15% 100 மாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் தானா? நீங்களே பதில் சொல்றீங்களே அருமையா. தன் மீது நம்பிக்கை இல்லாத காரணம் இல்ல, நீங்க தான் சொல்லிட்டீங்களே. முதல்ல வச்சது கேள்வி, இரண்டாவது வச்சது பதில், முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். சரி, அப்ப அதான் பதில்னா கூட்டணியில நாங்க ஆட்சி பண்ண போறோம், அதுல நாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. யார கூட்டணியில சேர்த்துக்க போறீங்க? 100 விழுக்காடு வாக்குகள் நீங்களே பண்றீங்கன்னா அதுக்கு எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லி? 100 விழுக்காடு வாக்குகள் என்பது வெற்றியை குறிக்கிறது. யாருமே 100 விழுக்காடு வாக்குகள் உலகத்திலே வாங்க முடியாது. சரி, உலகத்தின் மிக சிறந்த தலைவன் காரல் மார்க்ஸாலையும் முடியாது, காந்தியாலையும் முடியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை காந்தி நோட்டு கையில இருந்தாதான் விழும். காந்தியே வந்தாலும் நீ வானா உன் நோட்டை கொடுத்து தான் கேட்குற மக்கள் இன்னைக்கு. அதனால அப்படி இல்லை. இதுதாங்க சமத்துவம். புரிஞ்சுக்கங்க. சமூக நீதினு சொல்றீங்கல்ல, நீங்க மாநாடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 47 நிமிஷம் 32 செகண்ட் பேசியிருக்காரு. வேணா திருப்பி போட்டு பாருங்க. நாங்கள் 234 தொகுதியிலையும் தனித்து நின்று சிங்கிள் மெஜாரிட்டியாக ஜெயிப்போம். மத்த கட்சி மாதிரி அலப்பர் உள்ள 234 200 நாங்க தான் பாக்குறியா அப்படின்லாம் சொல்லல. சிங்கிள் மெஜாரிட்டியாக ஜெயிப்போம் தான் சொல்லியிருக்காரு. ஆனா இருந்தாலும் நம்மளை நம்பி நம்மளுடன் நட்பு பாராட்டி வருபவர்களை அலட்சியப்படுத்தி தூக்கி எறியும் எண்ணம் நமக்கு என்றும் இல்லை. அவர்களையும் நம்மளுடன் கூட்டிக் கொண்டு ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். அதில் வெறும் பயணம் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்து இதை நம்ம கூட்டணி தர்மமாகவும் கூட்டாட்சியாகவும் அவங்க என்ன சொல்றாங்க, கூட்டாட்சியாகவும் நம்ம இதை செய்வோன்றதை தெளிவுபடுத்துறாரு. இல்ல, ஒருத்தருக்கு 3 பேர் தேவையா வியூக வகுப்பாளர்? நம்ம கேள்வியாக ரொம்ப சிம்பிள் சார். உங்க சொல்லலாம், நீங்க ஸ்மார்ட்டா நல்லா இருக்கிறீங்க, உங்களையும் சொல்லலாம். இப்போ என்னையே வச்சுக்கிறோம், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறேன். சரி, என்ன ஒரு டாக்டர் பார்க்குறாரு. பிரதர், ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் பிரதர், உங்களுக்கு கிட்னி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு வச்சுக்கோங்களேன். சரிங்க, என்னங்க பண்ண? ஆப்ரேஷன் தான் பண்ண, வேறு வழியில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றாரு. லிவர் போயிடுச்சோ கிட்னி போயிடுச்சோ ஏதோ ஒன்று. இருந்தாலும் நம்ம ஒன்று பண்ணுவோம், ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுப்போம். எனக்கு சீனியர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியரை கூட்டிகிட்டு வராரு அந்த டாக்டர். நம்ம உடனே நீ தான் டாக்டர் இல்லை, அப்போ உனக்கு உண்மை தெரியாதா, நீ எதுக்கு போயிட்டு அந்த சீனியரை கூப்பிட்ற அப்படின்னு கேட்போமா? நீங்கள் கேட்பீங்களா? இல்லை நான் கேட்பேனா? சத்தியமாக கேட்க மாட்டேன். ஏன்னா அங்கே நோக்கம் என்ன? அந்த பேஷண்ட்டுக்கு என்ன சிறப்பான ஒரு மருத்துவத்தை கொடுத்து அவரை காப்பாற்றி அனுப்பணும், வாட் பெஸ்ட் வீ கேன் கிவ்ன்றதான் இருக்கு. அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது மேபி அவரோட சீனியரா இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கலாம், வர வச்சு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்தா நீ அங்கே போகிற, அதுக்கு நான் அங்கேயே போயிருப்பேன், உங்ககிட்ட நான் ஏன் வரணும் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். சூப்பருங்க, ரொம்ப நல்ல விஷயம். இல்லைங்க
உங்களுக்கு மருந்துலேயே குணப்படுத்திடலாம், உங்களுக்கு தேவையில்லைன்னு அந்த சீனியர் சொல்லலாம். இப்படி நீங்கள் அணுகிச்சுன்னா பண்ண முடியும், ஒரு 3 மாதம் பாருங்க, தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இதில் இதுதான் நிதர்சனமான நடக்கக்கூடிய விஷயம். இதில் இன்னொரு பாயிண்ட் நான் வைக்கிறேன். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கு எனக்கு என்ன புரிஞ்சிச்சு, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஜானவரகேசாமி, ஆதவ் அர்ஜுன் 2 பேரோட குரு யாரு? பிகே. குருவை கூப்பிட்டு அவங்க கிட்ட சிஷியர்கள் கேட்கறதுல தவறு இல்லையே. குரு சிஷியர்கள் கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்க வரதுலையும் தவறு இல்லையே. புரியுதா? இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருப்பீங்க, நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு சீனியர்கிட்ட கற்றுட்டு இருந்திருப்பீங்க, குரு என்னடா பண்ணுறேன்னு கேட்பார்ல. இப்போ வாத்தியார் என்ன பண்ணுறாரு? பாடம் எடுக்கிறாரு, அதுதான் பாடம் எடுத்துட்டாரு அப்படின்னு இல்லை, பரீட்சை வச்சு எப்படின்ற ஒரு அனலைசேஷன் பண்ணி, தம்பி இப்படி தப்பு பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இதை மாற்றிக்கோன்றல. அதனால தவறா? கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான். இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ பிகே ஏன் வந்தாருன்றதுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் அதிகமாக ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் வள்ளுவன் டாக்ஸில். அதனால் இதை வச்சுக்கிங்க நீங்கள். சரி, 2021 பிகே மாபெரும் தவறை செஞ்சுட்டதா உணர்ந்துட்டாருங்க. அவர் ஒரு கட்சிக்கு வியூக அமைப்பெல்லாம் ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டுக்கு தான் செய்த தவறை, துரோகம் இல்லை, தவறு, தெரிஞ்சு செஞ்சாதான் துரோகம், தெரியாமல் செஞ்சால் அது தவறு. அந்த தவறை மாற்றிக்கொள்வதற்காகவும் திருத்திக் கொள்வதற்காகவும் ஒரு பிராயச்சித்தமாக கூட வச்சுக்கோங்களேன். ஒரு நல்லவனை கொண்டு நாம் மீண்டும் தமிழகத்தில் அமர்த்த வேண்டும் அப்படின்றதுனால ஒரு நல்ல தலைவனை, நேர்மையான மனிதனை கண்டறிந்து அது விஜயனாவா இருக்கும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு வியூக அமைப்பாளராக வர்றாரு. இதே நீங்க பிசினஸ் கால்குலேஷன் எடுத்துக்கூடாது. பிசினஸ்க்காக வரவங்க அப்படித்தானே பேசுவாங்க, ஆசை வார்த்தைகளை தூண்டுவாங்க. நான் ஏற்கனவே தவறு பண்ணிட்டேன், உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை எடுத்துட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்படி காசே வாங்கல போறீங்கல்ல. காசு வாங்கினது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? இல்ல, பிரசாந்த் கிஷோர் காசு வாங்கினது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? பிரசாந்த் கிஷோர் ஒரு பெய்ட் காசு வாங்கினது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா சார்? பிரசாந்த் கிஷோர் பெய்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார். அதுதான் சார் நானும் சொல்றேன். அவர் யார்கிட்ட வாங்கணுமோ அவர்கிட்ட வாங்குவார் சார். தேவையில்லாத கிட்ட வாங்கணும்ன்றதுனால இல்ல சார், நேர்மையான கிட்ட வாங்கணுன்ற அவசியம் இல்லை சார். புரியுதுங்களா? அவசியம் இல்லை. அதான் சார், தவற உணர்ந்து பிராய்ச்சித்தம் தேடுறவர் பிசினஸா பார்க்க மாட்டாரு. நேர்மையானவர்கிட்ட வாங்க மாட்டாருன்னா 2001 மக்கள் பாதை நடத்தின சகாய மகேஷ் கிட்ட பண்ணி வாங்காம இருந்திருக்கலாமே சார். 2001 சகாய மகேஷ்க்கு என்ன சார் பண்ணாரு? இல்ல, பண்ணி வாங்காம இருந்திருக்கலாமே. நேர்மையானவர் சார். அதுதான் சொல்றேன். இப்போ நாங்க இளைஞர் கட்சி, நாங்க ஒரு கட்சி நடத்துறோம். நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரேன். சரி, இப்படி வச்சு போவாங்க. நீங்க கேட்டீங்க எத்தனை கோடி வாங்கினார் சொல்லுங்க. சொல்லுங்க. அதுக்கு வியூக வகுப்பாளர் நீங்க தான் சார் சொன்னீங்க. பிரசாந்த் கிஷோர் வாங்கியிருக்காருன்றீங்க. சரி, வாங்கியிருக்காரு. எவ்வளவு வாங்கியிருக்காரு சொல்லுங்க. வாங்கியிருப்பாரு சொல்லுங்க. எவ்வளவு வாங்கியிருப்பாரு? திமுக கிட்ட வாங்கியிருப்பார்ல சார். இப்ப பேசுறது தாவேகா பத்தி தானே. திமுக பண்ண தவறுக்கு தான் தாவேகாக்கு வராருங்க. அவர் என்ன லூசா, காசு வாங்காம செய்வாரான்னு நீங்க கேக்குறீங்க. சரி, உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேன். எவ்வளவு வாங்கியிருப்பாரு சொல்லுங்க. சொல்லுங்க சார், எவ்வளவு வாங்கியிருப்பாரு? எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? நீ அப்புறம் பெருசா பேசுறீங்க, காசு வாங்காம எப்படி பண்ணுவாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. தைரியமா சொல்லுங்க. அப்போ அதான் சார் சொல்லுங்க சார், எவ்வளவு வாங்கிருக்காங்க தைரியமா சொல்லுங்க. எவ்வளவு வாங்கியிருப்பாரு? விஜய் நாங்க பண்ணிட்டாருங்க. சரி, எவ்வளவு வாங்கியிருப்பாரு? காசு வாங்க பண்ண மாட்டாரு நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். சரி, சொல்லுங்க உங்க பாயிண்ட். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதுக்கு நீங்க மறுத்து சொல்றீங்க. நான் உங்களோட கேள்விக்குள்ளேயே நான் வரேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எவ்வளவு வாங்கியிருப்பாரு? நீங்க தானே சொன்னீங்க காசு வாங்கியிருப்பாரு. குருநாதருக்காக சிஷியர் என்ன? அப்ப நீங்க ஏத்துக்கல. நீங்க திருப்பி என்ன கேள்வி கேக்குறீங்களா? எதுக்கு சார் சும்மா செய்யணும்? கேக்குறேன் சார், இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுமே அப்படின்னு கேக்குறேன். அந்த எழுதுக்கு சொல்லுங்க சார். இப்படி கேட்டாங்களே சார், 300 கோடி வாங்கினதா சொன்னாங்களே சார், 200 கோடி வாங்கினதா, அப்படியே கேளுங்க. அதே மாதிரியே கேளுங்க. எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 300 கோடி வாங்கிறாரு வச்சுக்கோமா. சரி, உங்க கணக்கு பிறகு வரேன். நாங்க கட்சி நடத்துறோம், நேர்மையான கட்சி, நல்ல கட்சி தான். நான் இது வரைக்கும் எங்க மேல ஒரு குட்டி குறை கூட சொல்ல முடியாதுன்றது நான் ஹானஸ்டா சொல்ல முடியும். முடிஞ்சா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். 3000 கோடி நான் தரேன் பிரசாந்த் கிஷோருக்கு, எனக்கு வேலை செஞ்சிருவாரா சொல்லுங்க. 3000 கோடி நான் தரேன். அவர் விஜய்னா 300 கோடி கொடுத்தாருங்க. நான் 3000 கோடி தரேன் அவருக்கு. இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் வைக்கிறேன். 3000 கோடி நான் தரேன்னு சொல்றேன். எனக்கு வேலை செஞ்சிருவாரா? 10 மடங்கு அதோட ஜாஸ்தி தரேன். பிரசாந்த் கிஷோர் வேலை செய்வாரா? அப்போ யார் வெற்றி பெறுவார் என்பதை கணிக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு வியூக அமைப்பாளர். அப்ப அவர் அதை கணக்கு பண்ணிட்டு தான் உள்ள வர்றாரு. அப்போ விஜயனான்ற ஒரு மனிதனுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது தெரியுது. அதனால அதை நோக்கி பயணிக்கிறாரு. அவருக்கு அது சரி, நான் போனா அந்த இடம் வெற்றி பண்ண. அவரோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. 10 எலெக்ஷன்ல 8 எலெக்ஷன் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். மோடிக்கு ஜெயிச்சு கொடுத்துறது தானே சார் 2014. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 2018 ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இல்லையா? சொந்த கட்சி நின்னப்போ ஒரு தோத்ததெல்லாம் சார். ஒரு வாத்தியாரு சிறந்த ஸ்டூடெண்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஒரு சூப்பர் டீச்சரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க சொல்றத பார்த்தா அம்பட்டம் கடையில சலூன்ல முடி வெட்டணும், நிறைய முடி இருக்கும் தான் முடி வெட்டணும், சொட்ட தலையை முடி வெட்டணும், நல்லா வெட்ட மாட்டான்ற மாதிரி இருக்குது. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சார். அதை தான் சார் சொல்றேன். சார் தேவையில்லை. நீ என்ன வேணாலும் வியூகம் வச்சு, அதை தான் நான் சொல்றேன். அவர் எனக்கு 3000 கோடி நான் கொடுத்தாலும், எனக்கு என்ன வியூகம் போட்டாலும் என்னால ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு விஜய் என்ன அளவுக்கு
ஒரு தலைவனாக மக்களிடம் சென்றடையில, மக்கள் பார்க்கல. இங்க ரெண்டுமே இருக்கு. புரியுதுங்களா? நல்லா சமைக்கிறவன் மட்டும் இருந்தா பத்தாது சார், அவன் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கொடுக்கணும். எல்லா பொருட்களும் இருந்தா மட்டும் பத்தாது, அதை நல்ல திறம்பட சமைக்கக்கூடிய ஒரு சமயக்காரன் வேணும். இது வின்-வின் சிச்சுவேஷன், இரண்டு பக்கமும் இருக்கணும். இரண்டு கை தட்டினாதான் ஓசைன்ற மாதிரி இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தால் மட்டுமே அது சாத்தியக்கூறுன்னு இருக்குல்ல. ஒரே எக்ஸாம்பிள் நான் என்ன வச்சே சொல்லிட்டேன், நான் மற்ற யாருமே எடுக்கல. எங்களை வச்சே சொல்லும்போது அது நடக்காது. ஏன்னா நாங்கள் இன்னும் வளரணும், இன்னும் வருடங்கள் இருக்குது. ஒரு 30-20 வருஷம் 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு அவர்கள் அப்போ வேணால் இந்த பையனுக்கு இவங்களுக்கு சான்ஸ் இருக்குப்பான்னு வரலாம். அப்போ காசு இருக்குமான்லாம் தெரியாது சொல்கிறேன். அப்போது மக்கள் யார் நோக்கி பயணிக்கிறாங்க? நான் இவர்களிடம் சென்றால் ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் நாளைக்கு ஒருத்தனுக்கு செஞ்சுட்டு தோத்தாருன்னா அசிங்கப்படுத்திட மாட்டார். அப்புறம் இன்னொரு கட்சிக்கு போயிட்டு எப்படி 400 கோடி 500 கோடி வாங்க முடியும்? அதனால் ரெண்டாவது நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு, இன்னும் மக்கள் அவரை ஏற்றுக்கல. அவர் அதற்கான வேலைகள் இறங்கியிருக்காரு. தொடர்ந்து அவர் செய்வார், வரும். அதனால் அவர் முதல் தடவை இன்னும் அவர் தோத்துட்டார். அப்போ விஜய் நான் மட்டும் முதல் தடவை எப்படி ஜெயிப்பாரா அப்படின்னு அடுத்த கேள்வி வைக்காதீங்க. அந்த கேள்விக்கு சேர்த்து நான் சொல்கிறேன், அவர் 30 வருடங்களாக கலைத்துறையில் இருந்து ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக தொண்டர்களை தன் பக்கம் வசப்படுத்தி, அவர்களை ரசிகர்களை தன் பக்கம் வசப்படுத்தி, இன்று கழக தோழர்களாகவும் தொண்டர்களாகவும் மாற்றி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இஸ் cinema industry is being transferred to political scenario. அந்த பாயிண்ட்ல அவர் போறார். அதனால அவருக்கான வளர்ச்சி மிக எளிமையாகவும் வலிமையாகவும் இருக்கு. ஆதவர்ஜுன் அவர்கள் உள்ள வந்ததுனால அந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற அந்த மேடையில் ஆதவர்ஜுன் பேசின பேச்சுக்கு பிறகுதான் விஜய் ஆதவர்ஜுன்ற அந்த காம்பினேஷன் செட் ஆனதா நம்ம பார்க்குறோம். அதில் அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஒரு தலித்த முதலமைச்சராக மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அதே நோக்கத்தோட தான் தாவேக்காவே வந்திருக்காருன்னா, ஒரு தலித்த முதலமைச்சராக அவர் எங்கேயுமே தலித்த முதலமைச்சர் சொல்லவே இல்லையே. எங்க சொன்னாரு? இல்ல ஆதவர்ஜுன் சொல்லல. எங்க சொன்னார்? எடுத்துக்காட்டுங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லையே. அவர் அது சொன்னது யாருன்னா, அவரோட தலைவர் ஒரு தலித்தால் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தான் சொன்னார். இவர் தலித் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ல. இவர் சொன்னது என்னன்னா, இன்று தலித்துகள் வெறும் வாக்கு சேகரிக்கும் ஒரு மக்களாக மட்டுமே பார்க்கப்படுகிறார்கள், வாக்களிக்கக்கூடிய மக்களாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார்கள். பொது தொகுதியில கூட தலித்துகளை யூஸ் பண்றதில்ல. சரி, தலித் தொகுதியில மட்டும்தான் தலித்துகளா ரிசர்வ்டு தொகுதியில மட்டும்தான் தலித்கள் பிரச்சாரத்துக்கே யூஸ் பண்ண முடியுது. ஒரு சாதா பொது தொகுதியில கூட என்ன தலித்களுக்கு சீட்டு கொடுக்கறதோ இல்லைன்னா அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட மாட்டேங்கிறார்கள். அந்த அளவுக்குத்தான் இந்த திராவிட அரசியல் இருக்கிறது, அப்படி இருக்கிறதுன்றத சுத்தி காட்டுறாரே தவிர, இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்னு சொல்றாரே தவிர, எங்கேயுமே தலித்த முதலமைச்சரா நான் உட்கார்ந்து இருப்பேன் அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு ஆதவர்ஜுன் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில எவ்வளவோ அணிகள் 28 அணிகள் இருக்கு. சிறுபான்மை அணி அப்படின்னும் இல்ல தலித்துகளுக்குன்னு ஒரு அணின்னும் அங்க இல்லையே. அது இல்லாதனால ஒதுக்குறதா நம்ம எதுக்கு வைக்கணும் சொல்லுங்க? சிறுபான்மை அணி எதுக்கு வைக்கணும் சொல்லுங்க? சார் இல்ல அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அது சிறுபான்மை சொல்லி ஏன் சார் கொடுக்குறீங்க? வேற எப்படி கொடுப்பீங்க? மாவட்ட செயலர் தாராளமே கொடுத்துருக்காங்களே, இருக்கு, ஏன் இல்லை சொல்லுங்க. அந்த கட்சிக்கு ஏன் சார் போறீங்க? எங்க கட்சியிலே இருக்கு சார் தலித் அணி, எங்க கட்சியிலுமே கிடையாது. அது நல்ல விஷயம், வரவேற்கப்படி. எப்படி அவனை கூப்பிட்டு நீ சிறுபான்மையர் சொல்லி செய்வீங்களா? சொல்லி செஞ்சு அவனை அந்த குழந்தை ஒன்று இருக்கு சார், ஒரு பையன், ஒரு 10 வயசு பையன் சார், அவங்ககிட்ட போயிட்டு நீங்களாம் சிறுபான்மையர் அணி, ஆனால் நீங்க சிறுபான்மையில வாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? தேவையில்லையே. சக மனுஷனா பாருங்க. அவனும் ஒன்றும் 2 பேருக்கு ஒரே உயிர் தானே, 2 பேரும் ஒரே உயிர் தானே சார். அவ்வளவுதான். எல்லா கட்சியில இருக்கிறது அவங்களை இழிவுபடுத்தணுன்றதுக்காக வைக்கல சார், அவங்களுக்கும் நம்ம பிரதான வாய்ப்பை கொடுக்கணும் சார். அந்த பிரதான வாய்ப்பு சிறுபான்மையர் அணின்னு சொல்லி ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். நார்மலாவே கொடுங்களேன் சார். டிரான்ஸ்ஜெண்டர் அணி ஏன் நீங்க கொடுத்தீங்க? நார்மலாவே கொடுத்துருக்கலாம். எதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு அணி கொடுக்குறீங்க? ஆமா சார், அது 3ஆம் அப்ப நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? ஆம்பளை பொம்பளை தனி அணி வச்சீங்க சார். அதான் சார், ஆண் சார் 3வது பாலியல் அது கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்குது சார் அவங்களுக்கு. அப்போ ஆண் பெண்ணு ஏன் சார் வைக்கிறீங்க? அதையும் ஒன்றா வச்சிடலாமே சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? ரெப்ரசன்டேஷன்ல வரும்போது உங்களுக்கு அது ஏன் அங்கே வச்சிருக்காங்க? 3ஆம் பாலியல் அணி, டிரான்ஸ்ஜெண்டர் அணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவர்கள் சார் ஒரு மனுஷன் தொகுதி இருக்கு சார், ரிசர்வ்டு தொகுதியில இவங்க தான் நிக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு சார். ஏன் அது வைக்கறாங்கன்னா அது உட்கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சி அந்த இடத்துல அவங்க சிறுபான்மையர் அணி கிடையாது. நாங்க அவங்களுக்கு கொடுக்குற அந்த கோட்டாவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அவர்களுக்கான சலுகைகள் கிடையாது. இதெல்லாம் ஏதாவது சொன்னாங்களான்னு? எதுவுமே சொல்ல. நீ உனக்கான வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே இருக்கும், ஆனால் உன்னை சுத்தி காமிச்சு சிறுபான்மையர் உன்னை சுற்றி காமிச்சு சுத்தி அதாவது சொல்லி காமிச்சு நாங்க அதை செய்ய மாட்டோம்ன்ற
ஒரு மனப்பான்மையில வராங்க. நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் அவர்கள் இப்ப அதுதான் ஆதவர்ஜனா சொல்றாரு. நீங்க தலித் 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 நீ ஏன் போட்டு எனக்கு சிறுமைப்படுத்துறீங்க? மனுஷனா பாருங்க. முதல்ல மதங்கள் அவனோட இஷ்டம், மனுஷன் எல்லாரும் ஒண்ணு தானே. உன் மதம் உன் வீட்டில், என் மதம் என் வீட்டில், இந்த பாலிசியில இருங்க. வெளியில வந்தா சக தோழனாக, சக நண்பனாக, சக மனிதனாக பழுவோம். அவங்ககிட்ட வந்து நீ அப்பா நீங்க சிறுபான்மையில வரீங்களாப்பா, ஏன் அது 2 பேரும் உட்காருங்களேன் சார். நான் எதுவும் உங்ககிட்ட திரும்பவும் கேட்கறேன், நீங்க எல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர் அணி அப்பா அப்படின்னு கேட்கறப்போ அவங்களுக்கு சார் அது 3ஆம் நீங்க அதை அங்க வச்சு புரிஞ்சுக்கவே இல்லை. 9வது இடத்துல வைக்க வேண்டிய அவசியம் வந்ததா சார்? முதல்ல 9 வந்து தவறான நம்பரா சார்? சார் அது தற்செயலா நடந்ததுதான். நீங்க அதான் சொல்றேன், 28 அணி போட்டிருக்காங்க விஜய் பரிசீலனை சார். 28 அணி நடந்திருக்கு. இருங்க, 28 அணி போட்டிருக்காங்க. 28 அணி போட்டிருக்காங்க. அதுல வந்து குழந்தைகளுக்காக ஒரு அணி கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த கட்சியும் கொண்டு வரல. முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, யாருமே கொண்டு வரல. இதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாது. அதுல எதாவது குத்தம் கண்டுபிடிச்சே பேர் வாங்கும் புலவரா நீங்க? நக்கீரன் மாதிரி உங்க பேர் கூட, உங்க பேர் நக்கீரன் சொல்லுவாங்க, இனிமே மாத்திங்க. அதனால அப்படி கிடையாது. அது இன்னொரு விஷயம் சொல்றேன், அது தற்செயலா நடந்த விஷயம் தான். சரி, உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். நீங்க ஏன் சார் 9 தவறா நினைக்கிறீங்க? அந்த 9 என்பதை தவறாக சொல்லும் உங்கள் எண்ணத்தை மாற்றுவதற்காகவே நீங்க கேட்கறது எல்லாமே விமர்சனம் தான். அது உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தேவையில்லை. நான் விமர்சனத்துக்கு தான் பதில் வைக்கிறேன். 9 என்பது என்ன? நவகிரகம், நவராத்திரி, நவபாஷானம், இதெல்லாம் என்ன கணக்கில் எழுதுவீங்க? உங்களோட நம்பர் புரியுதுங்களா? உங்களோட வண்டி நம்பரு 9 வைக்கிறதுனா அதுக்குவே வந்து அது வந்து இந்த நம்பரா சொல்லுவானுங்க. உங்களுக்கு கூட்டினாலோ இல்லைன்னா அந்த நம்பர் நீங்க வச்சுக்கிட்டாலோ அந்த நம்பருக்கு வந்து இந்த நம்பர் ஸ்பெஷல் நம்பர் சொல்லி பண்ணுவாங்க. நீங்க ஏன் அந்த நம்பர் தப்பா எடுக்கிறீங்க? அப்ப யாரோ ஒருத்தர் தவறா, அது வெறும் ஒரு நியூமராலஜி நம்பர் தான், ஒரு நியூமரிக் நம்பர் தான். அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டால் அது உங்களோட பிரச்சனை சார். நீங்கன்னா இந்த சமுதாயம் அந்த சமுதாயத்தை மாற்றத்துக்காக வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, நவகிரகம்னு ஒன்று இருக்கா, ஏத்துக்கிறீங்களா? கோயில மக்கள் சுத்தி வரல, அது 9ரா, அதுக்கு ஏண்டா போகணும்? அது 9 சாமி தூக்கி போறாங்களா? தவறாது. நவராத்திரின்னு கொண்டாடுறாங்களா 9 நாள்? நவபாஷான லிங்கம் அப்படின்னு சொல்றாங்களா? இருக்குல்ல. நவரத்னம் தானே சொல்றாங்க. நவரத்னம் 9 விதமான ரத்னங்கள். அப்ப அந்த 9 என்பது ஒரு சிறந்த நம்பர், ஒரு நல்ல நம்பர் தான். அது 1 2 3ல அது ஒண்ணு. அது தற்செயலா நடந்துடுச்சு. அதை நீங்க குத்தி காமிச்சீங்கன்னா அது நான் இப்படிதான் பதில் எடுத்து வைக்கணும். அதனால நீங்கள் அந்த நம்பரை தவறாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இழிவுபடுத்துற மாதிரி அதை பார்த்தீங்கன்னா அது உங்க கண்ணில் பார்க்கப்படும், உங்க கண்ணோட்டத்தின் தவறே தவிர அது சாதாரணமாக வந்தது தான், தற்செயலாக நடந்துச்சு தான். இருந்தாலும் அவர்களுக்கு அந்த 9 என்பது மிக மிக அருமையான நம்பர், கடவுளை குறிக்கும் நம்பர். அந்த 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 நண்பருக்கு அவர்களை வைத்ததுனால அவர்களை இன்னும் பெருமைப்படுத்துகிறார்களே தவிர சிறுமைப்படுத்தவில்லை. நீங்க பாக்குற கண்ணில் தான் சார் இருக்கு, அவ்வளவுதான். நீங்க நான் கொண்டு வர பாட்டு நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா இருக்கு. குத்தமே கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நக்கீரராக இருந்தால் நான் என்றும் செய்ய முடியாது. திரைமறைவுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய கூட்டணிகளை நாங்கள் வீழ்த்துவோம் சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமே இல்லை, டிசைனா கெட்ட போட்டு வந்து நம்மளை வீழ்த்த பாக்குறாங்க, அவங்களையும் சேர்த்து வீழ்த்துவோம் சொல்றாரு. யாரை சொல்றாரு முதல்வர் தெரியலையா? அவர் தான் கேட்கணும். முதல்வர் அமைச்சர், தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர், முதல் மனிதன் கிட்ட ஃபர்ஸ்ட் ஓகே கவர்னர், அதுக்கப்புறம் சொல்ற ஒரு பிரதான முதலமைச்சரா இருக்காரு. பேர் கூட சொல்ல பயப்படுறாருன்னா என்ன பண்ணலாம்? டிசைனா வந்து கெட்ட போட்டு நம்மள நாங்க டிசைனா போட்டு வரோமா, இல்ல அவர் டிசைனா போட்டு வீடியோ ஷூட் கொடுக்குறாரா? அவர் தான் நீங்க கேட்கணும். இன்னைக்கு கூட பெரிய காணொலிகள்லாம் வந்துருக்குது. மனுஷன் கெத்தா ஹீரோ மாதிரி வந்து அப்படி உட்காந்துன்னு ஸ்டைலிஷா ஒரு பதிலுக்கு கண்ணாடி போட்டுக்கின்னு ஒரு பதிலுக்கு கண்ணாடி இல்லாம கையில சுத்திக்கிட்டு சாம ஸ்மார்ட்டா கலன்னு கலகினுக்கிறாரு. ரொம்ப என்ஜாயபிளா பார்த்துருந்தோம். திரைமறைவுக்கு பின்னாடி கூட கூட்டணி யாருக்கு? திரைமறைவு பின்னாடி கூட்டணி அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கிற திரைமறைவு கூட்டணி. அதுவும் ஆனா எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிக்கிற ஒரு விஷயம் என்ன, நம்ம முதலமைச்சர்கிட்ட அப்பப்போ உண்மையை பேசிடுவாரு. அவர்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற ஒரு அழகான ஒரு கூட்டணி ஒன்று இருக்குது, வெளியில தெரியாது. அதை வந்து ஆனா வெளியில மட்டும் திட்டுன்னு கழுவி ஊத்துவாங்க. ஆனா வந்து செஸ் ஒலிம்பியாடா இருக்கட்டும், அப்புறம் வந்து இது கலைஞரோட 100ஆண்டு விழாக்கு நாணயம் வெளியிடுறதா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டுருவாங்க போயிட்டு. அப்ப மட்டும் எப்படின்னு தெரியல. அதெல்லாம் அப்ப மட்டும் வந்து வஞ்சிக்கிறது, இது செய்யறது, அது வன்மமாக பழகிறது, இப்படி இருக்கு, துரோகம் செய்கிறது, இதெல்லாம் எதுவும் தோணாது. அவங்களுக்கு தேவைன்னா உடனே கூப்பிட்டுப்பாங்க. தேவையில்லை எலெக்ஷன் டைம்னா
உடனே துரோகிகள், மத சார்பற்ற கூட்டணி நாங்கள் இருப்போம் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. வாசப்படி விஜய் வந்து கிங்காவோ இல்லை கிங் மேக்கராவோ வரட்டும். வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு கான் சந்திப்போம். நன்றி. நன்றி பிரதர்.